குமரி வாய்ஸ் சேனலுக்கு அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். குமரி வாய்ஸின் ஒரு புதிய நிகழ்ச்சியானது தெரியுமா உங்களுக்கு என்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதன் முதல் கட்டமாக இன்று நாம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் புத்தங்கடை அருகே அமைந்துள்ள ஒரு நிறுவனத்துக்கு போகிறோம். இது ஒரு கிட்ஸுக்கான குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பான ஒரு பள்ளி. நாம் அதன் தாளாளர் திருமதி பிந்து அவர்களை இங்கே நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நாங்கள் திருமதி பிந்து மேடத்தை நாங்கள் அழைக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நானும் இந்த பள்ளியில் தான் பயின்றேன். இந்த பகுதியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு புதிய ஒரு பில்டிங் வேலை நடந்துக்கு. சரி, அதை பற்றி என்னென்னு விசாரிக்க தான் இங்கே வந்தோம். உங்களை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம். ஸோ நம்ம மேடத்திட்ட பழகியிருக்கோம். நேரமே என்னுடைய நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க தான் ஆசிரியராக இருந்தாங்க, கணிதம் ஆசிரியராக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வரவேற்கிறோம். இந்த ப்ரீ ஸ்கூல் ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சோம். அதை பற்றியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் நாங்கள் வந்து பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா இப்படி ஒரு பள்ளி, இப்படி ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கட்டமைப்பை இங்கே நம்ம இதுவரை இந்த பகுதியில் நான் பார்த்ததில்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் உங்கள் முதல் கருத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஓகே, கிரேட், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். I am Bindu SS, correspondent to Arunachalam Preschool and Daycare, which will be updated into a primary school in few years. What is new with the preschool is that this is a Montessori school. This is the first Montessori school in this area. Nowhere in this Tiruvata, Marthandam area we can find out a Montessori school. Therefore, we would like to know, you may be interested to know what is a Montessori school. Montessori school na enna vyathyasam? Montessori method of education, that is a pedagogical method. Adala enna vyathyasam aayirukona child centered aayirukku. Then free learning aayirukku, integrated approach irukku, then activity oriented aayirukku. ஒரு சின்ன கான்செப்ட் கூட ஒரு டீச்சிங் எய்ட் இல்லாமல் நமக்கு இங்கே மாண்டிசோரி மெத்தட்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. தட் இஸ் த மெயின் கான்செப்ட். Now we can see what are the materials we have arranged here as teaching aids to equip ourselves to become a Montessori school. சிறப்பான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இங்கே நம்முடைய பிந்து மேம் தந்தாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது தான் அவங்களுடைய உரையாடலாம் தெரியுது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களுக்குள்ள நம்ம போகிறோம். இனி அடுத்த கட்டமாக என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த சின்ன கிட்ஸுக்கு என்னெல்லாம் இங்கே வசதிகள் செய்து வந்திருக்காங்க என்பதை பார்ப்போம். அதனுடைய பயனை பார்ப்போம். நம்ம உள்ளே சென்று என்னெல்லாம் உள்ளே சென்று பார்ப்போம். அங்கே நம்முடைய நிர்வாகம் என்ன எப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் செய்து வந்திருக்காங்க. இதற்கான ஒரு சிறப்பு ஆசிரியர் இந்த ப்ரீ ஸ்கூல் மற்றும் இந்த மாண்டிசோரி அப்ரோச் இதற்கான ஒரு நல்ல பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியரை இங்கே கொண்டு வந்திருக்காங்க நிர்வாகம். அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் அர்ச்சனா. நான் இங்கே பக்கத்தில் ஊர்லேருந்து தான் வரேன். நான் ரீசெண்டாக தான் 1 இயர் கோர்ஸ் மாண்டிசோரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதோட ஃபோனிக்ஸ் கோர்ஸும் முடிச்சிருக்கேன். என்னோட நிறைய பிள்ளைங்க படித்தாங்க. ஆனால் இந்த மாதிரி இவ்வளவு மெட்டீரியல்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கூலில் நான் சேர்ந்துருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதெல்லாம் வச்சுருக்கீங்க. அது என்னென்னு அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து சென்சோரியல் கார்னர் சார். இதில் வந்து எங்கள் மெயின் ஐடியா, எங்கள் மோட்டிவ் என்னென்னா பிள்ளைங்களோட 5 உணர்வுகளையும் நாங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம். பார்க்குறது, நுகர்றது, டேஸ்ட் பண்ணுறது, கேட்குறது, அவங்க டாக்டில் தொடுதல் உணர்ச்சி, இதெல்லாம் நாங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம். இது வந்து அதோட ஃபர்ஸ்ட், இது வந்து டேஸ்டிங் பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி அவங்க அந்த பேரை வந்து கண்டுபிடிப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு டேஸ்ட் நாங்க ஃபில் பண்ணி வைப்போம். இதோட டேஸ்ட் வந்து இங்க எங்கேயாச்சும் இருக்கும். சோ அவங்க வந்து ஆமா அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி வந்து அதை வந்து அதோட பேர் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதாவது பஞ்ச இந்திரியங்களும் லேர்னிங்குக்காக பயன்படுத்தணும். அதுல பாருங்க, இது ஒரு ஸ்மெல் ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள பாக்ஸஸ், டீச்சிங் எய்டு டூல். இந்த ப்ளூ செட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோசரினா பலதரம் க்ரோசரிஸ் இருக்கும். அதே க்ரோசரி அதே செட்டு இங்கேயும் இருக்கும். பிள்ளைங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து மணத்து பார்த்த பிறகு அதுக்கு அதே ஸ்மெல் உள்ளது இது வந்து இது ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும்.
ஹவு வெல் தி ஸ்மெல் ரிலேட்ஸ். அதோட கண்டுபிடிக்கிறதோட நம்ம நிறுத்த மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோசரி போட்டிருக்கோன்னா அப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பல ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதில் ரோஸ், இதில் ஒரு நாளைக்கு ஃப்ளவர்ஸ்னா ரோஸு, ஜாஸ்மின் அப்படியே போகும். அப்போ இங்கேயும் இருக்கும். கண்டுபிடிச்ச பிறகு பின்ன ரோஸை பற்றி பேசுவோம், இல்லை ஜாஸ்மினை பற்றி பேசுவோம். இதே மாதிரி க்ரோசரி, அதே மாதிரி ஸ்மெல் உள்ள டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் செட்டாக இதே போட்டுட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு பின்ன அதை பற்றி அதிகமாக படிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we will be motivating the sense, தென் அதை பற்றி படிப்பாங்க. சாதாரணமாக என்ன சொல்லிக் கொடுக்கும், இதுக்கு விபரீதமாக கடக விபரீதமாக இருக்கும். அதுதான் இதோட மெயின் ரீசன், மெயின் டூ. மேடம் இந்த 2 இதை பற்றி சொன்னீங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி சோப்பும் இது மாதிரி இருக்குது. இதை பற்றி என்ன? இது சவுண்ட் பாக்ஸ். நாங்கள் சொன்னோம் இல்லையா, காது வழியும் பிள்ளைங்க படிக்கணும். இதில் ஒரு சவுண்ட் இருக்கு, கேட்குது இல்லையா, இதே மாதிரி சவுண்டு இதில் எதுலேயோ ஒன்றில் இருக்குது. பிள்ளைங்க என்ன பண்ணணும், இதே மாதிரி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், நாங்கள் படிக்கிறதுல ஒரு டூல் ஆக்கும் கம்பேர் பண்ணி படிக்கணும்னு உள்ளது. அப்போ கம்பேர் பண்ணுறாங்க, அதே டைமில் சவுண்ட் என்ன, அதோட வேவ் லெங்த் இதெல்லாம் பிள்ளைங்க இது வழி படிக்க முடியும். ஓகே, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அடுத்தது இது என்னன்னா டச் டெம்பரேச்சர் பார்க்கறதுக்காக. இதில் இதே மாதிரி ஒரு செட் என்ன இருக்கும், ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அதே டெம்பரேச்சர் உள்ளது இங்கே இருக்கும். டச் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண அந்த டெம்பரேச்சர் என்னன்னு டெஃபினிஷன் படிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. டெம்பரேச்சர் என்னன்னு ஃபீல் பண்ணி படிப்போம். சேம் திங் இங்கே என்னன்னா டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸ், இது டச் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க கண்ணை மூடிட்டு அவங்க சொல்லுவாங்க இதே மாதிரி என்ன ஒரே மாதிரி இருக்குன்னு உள்ளது. ஸோ ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இந்திரியங்களும் பஞ்ச இந்திரியங்களும் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்டிமுலேட் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம இந்த பகுதியில் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டி, பிள்ளைங்களுக்கான சேஃப்டி இது முக்கியமாக இருக்கும். இந்த ப்ரீ ஸ்கூல், இந்த கிட்ஸ் ஸ்கூல்லலாம் வந்து இதே மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த பள்ளியில் வந்து பள்ளி இது ரப்பர் மேட் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து என்ன மேடம், இது ஒர்க்கிங் மேட். இது ஒர்க்கிங் மேட். ஆமாம், இது அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா. இது சிட்டிங் மேட். இதில் உட்காந்து தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன முக்கியமான காரணம்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேக்கல்டிஸ் ஏகப்பட்ட ஃபேக்கல்டிஸ் இதில் நிர்வாகம் போட்டிருக்காங்க. அதே நமக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஸோ இதை வந்து இதை பற்றி இதை இப்படி இந்த என்ன மேடம், இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன இது பிள்ளைங்களுக்கான ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆஷ்லின். 1 இயர் மாண்டசரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து சிலிண்டர் பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மூலமாக குழந்தைங்க வந்து விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் டைமென்ஷன், அதோட டயாமீட்டர் என்ன, அதோட ஹைட்டு, இது எல்லாமே அவங்க படிப்பாங்க. நம்மளாம் எதுவும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, இங்கே ஒரு கிட்ஸ் வந்திருக்காங்க படிக்கிறதுக்காக. சரி மேடம், சொல்லுங்கள். இப்போ நம்மக்கிட்ட ரியான் இருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுக்காமலே இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். வெரி குட். எஸ் எஸ் வெரி. இதோட நேம் வந்து பிங்க் டவர். இதுலேருந்து பிள்ளைங்க என்ன படிப்பாங்கன்னா விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் டைமென்ஷன் படிப்பாங்க. பல அளவுகள் இருக்குது அந்த மாதிரி. இதில் நம்ம கியூப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மேக்ஸ் அந்த கான்செப்ட் வந்துடும். ஸ்மாலர் அந்த மாதிரி இங்கிலீஷ் கிராமரும் அவங்கள அன்கான்ஷியஸாக நம்ம படிக்க வைப்போம். இதோட நேம் வந்து ப்ரௌன் ஸ்டேர். இதுவும் விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் டைமென்ஷன். இதில் நாங்கள் தின்னஸ்ட் அந்த ஒரு கான்செப்டை அவங்களுக்கு அன்கான்ஷியஸாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இதோட நேம் வந்து ரெட் ராட். இதில் என்ன நம்ம சொல்லிக் கொடுப்போம்னா ஷார்ட் லாங் அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஈஸியாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பிள்ளைங்களுக்கு ஷேடிங்கோ கலரிங்கோ கொடுக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்லு டெவலப் ஆகாது, ஃபிங்கர்ஸ் கண்ட்ரோலில் இல்லை. அதனால் தட் இஸ் ஆல்சோ சயின்டிஃபிக்கலி வி ஹேவ் டு அப்ரோச். ஃபர்ஸ்ட்டில் இந்த ஜம்போ க்ரையோன்ஸ் கொடுக்கணும், இப்படி பிடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அதுக்கு பிறகு இந்த பீனட் க்ரையோன்ஸ், அப்போ கொஞ்சம் கூட ஸ்கில்லு வந்துடும். தென் அது ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த பிறகு அடுத்த லெவல் க்ரையோன்ஸ் இது பிடிச்சிட்டு தென் லாஸ்ட்டில் இந்த க்ரையோன்ஸு கொடுக்கலாம். அப்பொழுதைக்கும் பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். இதுக்கு பிறகு ஷேடிங்கில் இருந்து ஆரம்பிக்கணும், கலரிங். அதுக்கு பிறகு தான் எழுத வைக்கணும். இப்போ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், என்னெல்லாம் விஷயங்கள் இங்கே இருக்குன்னு எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீ ஸ்கூலில் எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து கேமரா, சிசி கேமரா வச்சுருக்காங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும், இல்லைன்னா பிள்ளைகள் என்ன
ஆக்டிவிட்டீஸ் செய்துட்ருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம நிர்வாகத்திலேருந்து அவங்களுக்கு அதை காட்டி கொடுப்பாங்க உடனடியாக. அது மட்டுமல்லாமல் இது ஃபுல்லாக ரப்பரைஸ்டு இந்த மேட் பாருங்கள், அருமையான ஒரு மேட்டை போட்டிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லி தான் இந்த ப்ரீ ஸ்கூலை இவங்க நடத்துகிறாங்க. சேஃப்டியோட அடுத்த பகுதி நம்ம அந்த பகுதிக்கு தான் போகிறோம். அந்த சேஃப்டி பெட் ஒன்று இங்கே வச்சுருக்காங்க. வணக்கம் சார். சேஃப்டி விஷயத்தின் அடுத்த கட்டம் இங்கே ஒரு அருமையான ஒரு பெட்டு மாதிரி இருக்குது சார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? என்னோட நேம் சரவணகுமார் சார். நான் அருணாச்சலம் ப்ரீ ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஓகே சார். இந்த ஒரு பெட்டுங்க இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வியூவர்ஸுக்காக. நான் இங்கே அருணாச்சலம் ப்ரீ ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன். ஓகே ஓகே. இந்த பெட்டை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் வியூவர்ஸுக்காக கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா. கண்டிப்பாக சார். ஸோ இங்கே வந்து இந்த பெட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம தூங்குறதுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக டைம்னு இல்லை, பசங்க எப்போ தூங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் பசங்க வந்து தூங்கலாம். அண்ட் இது சில்ட்ரன்ஸோட ஹைஜீனை கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பெட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம டவல் கொண்டு வரணும், பசங்க டெய்லியும் டவல் கொண்டு வரணும். ஸோ அதை மட்டும் ஒவ்வொரு குழந்தையும் இண்டிவிஜுவலாக அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இங்கே வந்து பெரிய பெரிய ஸ்கூலில் கூட நம்ம இதை பார்த்ததில்லை. ஆமாம் சார். இங்கே வந்து நல்லா இதாக பண்ணியிருக்காங்க. ஓகே சார். நிர்வாகம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு மேலே அவ்வளவு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பிள்ளைங்களை பாதுகாப்பு, இந்த ரப்பரானாலும் சரி, இல்லை சிசிடிவி கேமரானாலும் சரி, இந்த பெட் இன்னும் அடுத்த விஷயம் தான் இருக்கா சார் இந்த சேஃப்டிக்காக. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். இது என்ன சார், இது ஒரு சேர்மன் இருக்குது. ஆமாம் சார். இது வந்து என்னென்னா குழந்தைங்க வந்து அவங்களே எடுத்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்காக இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு நம்ம வந்து ஃபீடிங் சேர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டேபிள்லேயும் அவங்களோட ஃபுட்டை வச்சு அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவங்களே சாப்பிட்லாம், அதுக்காக நம்ம இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி எல்லாருக்கும் வாங்கியிருக்கோம். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம இன்னி அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு கட்டம், பிள்ளைங்களுக்கு விளையாட்டு என்று சொன்னால் உயிர், அப்படி தானே? அப்போ அந்த விளையாட்டு செக்ஷனுக்காக நம்ம இங்கே போகிறோம். இதை டஃப் எல்லாம் போட்டு இந்த புல்லெல்லாம் நல்லா ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க, நல்லா நீட்டாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு கிரிக்கெட் டஃப்பு இதே மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இங்கே வருது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு டென்ட்டு பாருங்கள், டென்ட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு டென்ட்டு, அப்படி தானே? டென்ட்டு. அடுத்தது வந்து இதுக்கு நம்ம போகிறோம். இது வந்து ஒரு பேலன்சிங், பிள்ளைங்களுக்கு ஒரு பேலன்சிங். இப்போ இப்படி எஸ் இதே மாதிரி ஒரு பேலன்சிங் ஒரு இதுக்காக நம்ம பிள்ளைங்க, இப்போ நான் வந்து பெரிய ஆள், பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து குழந்தைங்க வந்து இங்கேருந்து ஏறி அங்கே இறங்குறது, ஸோ மங்கி கிளைம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, எப்படி ஏறுறது. நம்ம எல்லாரும் விளையாடலாம், அதே தான். இதில் பிடிச்சி பசங்க தொங்கலாம், அவங்க தொங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் ஏறி இது வழியாக அங்கே இறங்குறது. ஸோ இதுதான் இதோட பர்பஸ். நம்ம கேமிங்க்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஒரு பிளேயிங் இது இருக்குது. இதை பற்றி என்ன சார்? சார் இது வந்து பசங்களோட கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரதுக்காக பேஸ்கெட் பால் ஒன்று சைடில் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக பால் இருக்குது எங்கிட்ட. ஸோ இதில் ஜஸ்ட் போட்டு அவங்க கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர மாதிரி. அண்ட் இது பார்க்கும்போது ஒரு ஸ்லைடு, நார்மலாக நம்ம குழந்தைங்க வந்து ஸ்லைடருங்கிறது ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதனால் அதுவும் நம்ம இங்கே ஒரு பாட்டாக வச்சுருக்கோம். அருமையான ஒரு பிக்சரிங் மோட் அப்படின்னா சார், பிக்சர் மாதிரி இருக்குது. இதை பற்றி ஒன்று சொல்லுங்கண்ணே சார். இது என்னென்னா பசங்க அந்த கிரவுண்டில் விளையாடும்போது அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம வந்து மென்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட்டிவ் டிசைன்ஸாக கொண்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினில் 1 2 3 நம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே இது அப்புறம் அப்படி வரிசையாக வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ABCD கொண்டு வந்திருக்காங்க. ABCD இருக்குது அண்ட் தமிழ் லெட்டர்ஸும் ABCD 26 லெட்டர்ஸும் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் தமிழ் லெட்டர்ஸும் நம்ம வச்சுருக்கோம், உயிரெழுத்துக்கள் வச்சுருக்கோம், மெய் எழுத்துக்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்க்கும்போது நமக்கு வவ்வல்ஸ் தனியாக இருக்கும், மறுபடியும் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா பசங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு லெட்டர்ஸையும் அவங்களால பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். திடீர்னு நம்ம யாரோ பேரண்ட் வராங்கன்னு வைங்க, வரும்போது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பசங்க ஓடி வந்து இப்போ அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இதுதான் அந்த லெட்டர் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு லெட்டரையும் அவங்க என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு கிரியேட்டிவ் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். இதை பற்றி ஒன்று சொல்லுங்கள். இது வந்து லாங்குவேஜ் கார்னர் சார். இங்கேருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுப்போம். இது வந்து சாண்ட் பேப்பர் லெட்டர். இதில் தான் நம்ம ட்ரேஸ் பண்ண வச்சு சொல்லிக் கொடுப்போம். சாண்ட் பேப்பர் அவங்க ட்ரேஸ் பண்ணி அந்த சிம்பிள் ஏ அப்படின்னா என்ன சிம்பிள் அப்படின்னு படிப்பாங்க. நாங்கள் இதில் ABCD அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். we start with phonic sound a, b, k,
அந்த மாதிரி ஃபோனிக் சவுண்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பென்சில் கிரிப்பிங் ப்ராக்டிஸுக்காக தான் இந்த போர்டு, ஏபிசி போர்டு. இதில் அவங்க ட்ரேஸ் பண்ணி அதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க வித்தவுட் பென்சில். இது வந்து ஃபோனிக்ஸ் ரூல்ஸ். இதில் வந்து அவங்க எப்படி வாசிக்கணும் அப்படின்னு உள்ள ஈஸியான முறையில் அவங்க கற்றுக்குவாங்க வித் ஃபோனிக் சவுண்டு. பேக், க, பேக், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பேக், பேக், பீட், பீட். அப்புறம் நிறைய ஃபோனிக்ஸ் ரூல்ஸ் நாங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் வச்சு நாங்கள் சொல்லிக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்ட் மாதிரி இருக்கு மேடம். எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. என்ன இது வந்து A B to Z வர உள்ள ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது அண்ட் எல்லா பஞ்சுவேஷன் மார்க்கும் இருக்குது. இந்த லெட்டர்ஸ் வச்சு அவங்க சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அதோட அதுக்கு கரெக்டான என்ன பஞ்சுவேஷன் மார்க் வரும் அந்த மாதிரி அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இங்கே ஒரு ப்ளே ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்குது சார். இதை பற்றி சார் இதோட நேம் ஜங்கிள் ஜிம் சார். இப்போ நம்ம வெளியே கிரவுண்டில் பார்க்கும்போது பசங்க வந்து கிளைம் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செப்பரேட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்காக தான் இது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுலேயும் நமக்கு கிளைம்பிங் இருக்குது, ஹேங்கிங் இருக்குது, அந்த மசில் ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு இதில் இருக்கும் சார். இப்போ நம்ம ஸ்விங்கும் அதில் சேர்ந்துருக்கு. ஸோ பசங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து ஆக்டிவாக மாற்றணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம இங்கே இந்த ஜங்கிள் ஜிம்மை கொண்டு வந்திருக்கோம். ஸ்மார்ட் டிவி மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக டச்சுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒன்று சார் இது வந்து ஸ்மார்ட் டிவி. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா மாண்டெசரியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இது மூலமாக மாண்டெசரி ஆக்டிவிட்டீஸை வந்து ஃப்ரீ டைமில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம வச்சுருக்கோம். பிக்சர்ஸ், ட்ராயிங்ஸ், ஓகே. ஓகே சார் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாங்கள் ப்ளே எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம். இது வந்து பேலன்சிங் பீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேலன்சிங் பீம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பசங்களோட கான்சன்ட்ரேஷன். இப்போ இதில் சார் இப்போ நடக்கிறாங்க பாருங்கள், இதே மாதிரி பசங்களை நடக்க வைப்போம். ஸோ அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். எப்படி நம்ம அந்த கரெக்டான ஒரு பாத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம்.